Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல TNPSC Group 4 கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து வெகு சீக்கிரமாவே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே வந்து TNPSC அப்படிங்கிறது வந்து பேக் எண்ட்ல வந்து வெரிஃபிகேஷன் போயிட்டு இருக்குது. அந்த விதத்துல இப்போ காமனா வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து கேட்கக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரோ நாங்க வந்து இப்போ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து என்ன ப்ராசஸ்? இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? எங்களை வந்து எப்போ வந்து TNPSC ஆஃபீஸ்க்கு வந்து வர சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்லயும் சரி, இன்ஸ்டால வந்து பர்சனலா டிஎம் பண்ணி வந்து கேட்குறீங்க. ஸோ இதை வந்து ஒரு வீடியோவாவே நம்ம வந்து மேக் பண்ணி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சென்ற ஆண்டு அதாவது 2024 எண்டுல இருந்து 2025 அந்த இடைப்பட்ட கேப்ல நடந்த கவுன்சிலிங் டயத்துல குரூப் 4ல எப்படி எல்லாம் நடந்துச்சு, என்ன ப்ராசஸ் நடந்துச்சு, எந்தெந்த டேட்ல என்னென்ன போஸ்டிங்கான அந்த கவுன்சிலிங் வந்து நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி ஒரு ஐடியா மூலியமா நம்ம வந்து கிரியேட் பண்ணி ஒரு ரோட் மேப்பா வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை பத்தி நீங்க வந்து ஃபுல்லா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ இப்படித்தான் கவுன்சிலிங் நடக்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியா வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க ஃபுல்லா வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு உண்டான ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கறது கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேக் எண்ட்ல யாரெல்லாம் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து டாக்குமெண்ட் வந்து கரெக்டா வந்து அப்லோட் பண்ணாதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் வந்து ரீ அப்லோட் பண்ண சொல்லி ஒரு லிஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து வரும். அதனால நீங்க வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. அதை பத்தி ஒரே பண்ணிக்கிற வேண்டாம். இப்போ வாட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ரீ அப்லோட் லிஸ்ட் வந்து வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். வெயிட் பண்ணிக்கோங்க. செகண்ட் சிவி லிஸ்ட் வந்து வருமானு கேட்டீங்கன்னா அதுவும் கண்டிப்பா வரும். அது எப்போ வரும் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு ஜனவரி மந்த் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாவே இருக்கு. ஏன்னா இப்போ கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் போதே வந்து செகண்ட் ரவுண்ட் சிவி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் கேட்கக்கூடிய கவர்மெண்ட் டவுட் என்ன அப்படின்னா ப்ரோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ரவுண்ட் சிவி லிஸ்ட் வந்து வருமானு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து அவங்க சென்னைக்கு போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேட்ல வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும். மெமோ வந்து கொடுப்பாங்க. அந்த அந்த டைமிங்லேயே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் சிவி லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து அனுப்புவாங்க. அந்த லிஸ்ட்ல வந்து உங்களுடைய நம்பர் வந்து இருக்கும். அந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து மெமோ வந்து எப்போ வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போன வருஷம் வந்து நடந்த ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு இப்போ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதே மாதிரி தான் மோஸ்ட்லி நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஒரு 80% வந்து இருக்குது. சரிங்களா? ஓகே. அதாவது வந்து ஜனவரி 5ஆம் தேதியில இருந்து ஜனவரி 12 அதாவது பொங்கலுக்கு பிஃபோருக்குள்ள உங்களுக்கு வந்து மெமோ அப்படிங்கிறது வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. மெமோனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க டிஎன்பிசி ஹாலுக்குள்ள என்ட்ரி ஆக போறீங்க இல்லையா, அதுக்கு ஒரு கியூஆர் கோடோட உங்களுக்கு ஒரு மெமோ வந்து கொடுப்பாங்க. அந்த மெமோலயே வந்து தெளிவா கொடுத்துருவாங்க. எந்த மேஜர்ல நீங்க வந்து உட்காரணும், நீங்க எத்தனாவது ரேங்கிங்ல வந்து இருக்கீங்க, உங்க பேர் என்ன, நீங்க எந்த எக்ஸாம்ல செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற எல்லாமே அந்த மெமோல வந்து இருக்கும். அந்த மெமோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க போகும்போது கொண்டு போற மாதிரி இருக்கும். இந்த மெமோ எப்போ நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஜனவரி மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது பொங்கலுக்கு பிஃபோர் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃப்டர் பொங்கல். ஏன்னா எப்படி பார்த்தாலும் வந்து பொங்கல் ஹாலிடே அப்படிங்கிற ஒரு 5 நாள் நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? ஜனவரி 14ல இருந்து நம்மளுக்கு வந்து ஹாலிடே தான். அதாவது போகி பண்டிகையில இருந்து நம்மளுக்கு வந்து ஹாலிடே தான் கொடுத்துருவாங்க. அது ஒரு 5 நாள் வந்து வச்சதுக்கு அப்புறம் எப்படி பார்த்தாலும் ஜனவரி 20ஆம் தேதிக்கு மேல நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கறது எதிர்பார்க்கலாம். ஸோ கவுன்சிலிங் ஆர்டர் எப்படி வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் அதாவது போஸ்டிங் வைஸ் நம்மளுக்கு வந்து நடக்கும். ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் விஓ, டைபிஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பிசிக்கல் டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து நடக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஜனவரி மந்த்ல இருந்து என்னென்ன போஸ்டிங் வந்து நடக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது ஜேஏ ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் விவோ இது வந்து கண்டிப்பா வந்து ஜனவரி மந்த் எண்டுக்குள்ள எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து நடந்து முடிஞ்சிடும். பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைபிஸ்டுக்கு உண்டான டைபிஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட் இதுக்கு வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் பிசிக்கல் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. செகண்ட் வீக்ல வந்து ஃபாரஸ்ட் கவுன்சிலிங் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாவே வந்து இருக்குது. ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எடுத்த உடனே கவுன்சிலிங் வந்து கூப்பிட மாட்டாங்க. முதல்ல உங்களை வந்து பிசிக்கலுக்கு வந்து வர சொல்லுவாங்க. பிசிக்கலா கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் உள்ளே நீங்க வந்து போக முடியும். சரிங்களா? இது இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா குரூப் 4 உடைய கவுன்சிலிங் வந்து நடக்கும். இதை பேஸ் பண்ணி வந்து நீங்க வந்து ரெடி ஆயிக்கோங்க. ஏன்னா இப்ப நீங்க போகும்போது என்னென்னலாம் நீங்க வந்து ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே ஒரிஜினல் வந்து கொண்டு போற மாதிரி இருக்கும். சோ நீங்க அன்னெக்ஸ்ட் ஃபார்ம், ப்ரியாரிட்டி சர்டிபிகேட் இதெல்லாம் நீங்க வந்து என்னென்ன நீங்க கொடுத்து சப்மிட் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
ஏன்னா நீங்க ஒன்ஸ் கவுன்சிலிங் ஹாலுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னாலே நீங்க போயிட்டு வெளியில வரும்போது கண்டிப்பா நீங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அலாட்மெண்ட் ஆர்டர் கூட தான் நீங்க வந்து வெளியில வரணும் அப்படிங்கறத மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? போயிட்டு மறுபடியும் வந்து வெளியில வந்துராம நீங்க வந்து உள்ள போயிட்டு ரிட்டர்ன் வெளியே வரும்போது உங்ககிட்ட அந்த அப்பாயின்மெண்ட் காப்பி அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி இருக்கிற மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க. இதுதான் வந்து கான்செப்ட். சரிங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.